The Legend New Sarana Stores in Adi sale 1+1 offer. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் சிவில். சித்திரையில் குழந்தை பெற்றால், அதுவும் ஆண் குழந்தை பெற்றால் அந்த பெற்றவன் தெருவில் நிற்பான். அந்த அளவுக்கு சித்திரை மாதம் பிறந்த குழந்தைங்களால அவஸ்தைகளும் இருக்கு. குழந்தைகளை வித்து வாங்குற ஒரு பரிகாரம் இருக்கு. அதை யாருக்கு வைக்கணும்னா சிவனுக்கு வித்து வாங்கலாம். சிவனுக்கு வித்து வாங்கி அந்த இந்த மாதிரி எனக்கு குழந்தைகளை வித்து வாங்குறது, இந்த மாதிரியான ஆலயங்கள் இருக்கு அப்படின்னா எல்லா ஆலயத்திலையும் விற்கலாம்னா முடியாது. அந்த மாதிரியான இது கிடையாது. இது வந்து போற போக்குல ஒரு சாதாரணமா இருக்கும். இதுக்கு இருக்கிற அளப்பரிய சக்தி வேற எந்த ஒரு பரிகாரத்துக்கு கிடையவே கிடையாது. ஆன்மீக பரிகாரங்கள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அந்த வகையில இப்போ சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் அப்படின்னாலே அந்த குழந்தைகளுக்கான பரிகாரம் அப்படின்னு ஒரு தனி சாப்டரே இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, கல்யாணமான தம்பதிகளை பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு இன்னைக்கு இருக்கவங்க நடைமுறையில் அது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆடி மாதம் சேர்ந்திருந்தா சித்திரையில் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ இந்த சித்திரை மாதத்துல குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு. சித்திரையில் குழந்தை பெற்றால், அதுவும் ஆண் குழந்தை பெற்றால் அந்த பெற்றவன் தெருவில் நிற்பான். இது பழமொழியே இருக்கு. இப்போ சித்திரை மாதம் குழந்தை பெற்றவங்களோட நிலைமை இந்த மாதிரி இருக்குங்கிறது ஒரு வாழையடி வாழையா பேச்சு வழக்கில் இருக்கிறவங்க அதை அப்படியே வாழையடி வாழையா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் குழந்தை பிறந்தா என்னவா இருக்கும்னா, அந்த குழந்தைகள் இப்போ பல வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க என் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது, விடாப்பிடியா இருக்கு, அடம் பிடிக்குது, திமிருத்தனம் பண்ணது, இப்படி நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. இப்போ சித்திரை மாதத்தில் அதுவும் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மேச ராசியிலையோ இல்லை விருச்சிக ராசியிலையோ சிம்ம ராசியிலையோ இல்லை மேச லக்னம் இல்லை சிம்ம லக்னம் விருச்சிக லக்னம் இந்த மாதிரியான அதுவும் சித்திரைங்கிறது சூரியனுக்கான இது. சூரியங்கிறது அந்த மாதத்தில் உக்கிரமாக இருக்கிற ஒரு விஷயம். சூரியமே அந்த கிரகமே உக்கிரமாக இருக்கிற ஒரு மாதம் தான் அது. அந்த மாதத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போது அதே உக்கிரம், திமிரு, அகம்பாவம், அந்த இந்த விளையாட்டுத்தனமான ஒரு போக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த சித்திரை மாதம் பிறக்கிற குழந்தைகள் இருக்கும். அதுவும் வந்து இப்போ நான் சொன்ன அந்த மேசம், சிம்மம், விருட்சம் ராசிக்காரங்க, அந்த லக்னத்துக்காரங்கன்னா சிம்மன்னா சொல்லவே வேண்டாம். வீட்டுக்கு அடங்க மாட்டாங்க, இல்லைன்னா சொல் பேச்சு, பெற்றவங்களோட சொல் பேச்சு கேட்கறதே கிடையாது, கொஞ்சம் திமிருத்தனம் பண்ணுறது, அடாவடித்தனம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு, சிம்ம ராசிக்காருக்கு பொருந்தும். அதனால தான் இந்த குழந்தைகள் அடங்கவே அடங்காது, சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது, திமிருத்தனம் பண்ணுது. அப்புறம் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு எதிராக இருக்கும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னாக்கா, சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா இல்லாத ஒரு நிலை இருக்கும். அந்த சித்திரை மாத பிறந்த குழந்தைங்களுக்கு என்னென்னா தகப்பன் இல்லாத ஒரு நிலையோ தாய் இல்லாத ஒரு நிலையோ இந்த ஜாதக குறிப்பிலே சில குழந்தைகள் அந்த இது இருக்கும். இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா தாய் தந்தையை பிரிஞ்சிருக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால இது நிறைய இது தனி ஒரு எபிசோட பேசலாம். அந்த அளவுக்கு சித்திரை மாதம் பிறந்த குழந்தைங்களால அவஸ்தைகளும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு கொண்ட ஜாதகம் கொண்ட குழந்தைகளுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இப்போ சித்திரை மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தாக்கா இருக்கு. பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றது, இல்லைன்னா அந்த பிரச்சனையோட வீரியத்தை குறைச்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயம் இருக்கு. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்த குழந்தைகளை வித்து வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை வித்து வாங்கன்னா இது ஏதாவது புதுசா இருக்கு அப்படின்ட்டு குழந்தைகளை வித்து வாங்குற ஒரு பரிகாரம் இருக்கு. அதை யாருக்கு வைக்கணும்னா சிவனுக்கு வித்து வாங்கலாம். சிவனுக்கு விற்று வாங்கி அந்த தோஷங்களும் பிரச்சனைகளும் இதெல்லாம் நீங்கிறதுக்கு அது ஒரு பரிகாரமா நம்ம செய்யலாம். இந்த சிவனுக்கு விற்று வாங்குறது எல்லா கோயில்லையும் செய்யலாமா, இல்ல இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில கோயில்கள் இருக்கா? இல்ல, அதை நான் ஏற்கனவே நம்ம சொல்றது நம்மளோட பரிகாரங்கிறது வித்தியாசம், மற்றவங்களோட இதுல வித்தியாசம். நான் ஒரு மாந்திரிகரா இந்த ஒரு விஷயம் இதெல்லாம் மாந்திரிகரை நான் ஒருத்தங்களுக்கு ஒரு கழிப்பு எடுக்கிறேன்னா, கழிப்பு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள போய் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க குடும்பம் சார்ந்து இருக்கிற பிரச்சனை இருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை போக சொல்லுவேன். நம்ம அந்த சொல்ற பரிகார ஸ்தலத்துக்கு நான் முதல்லயே நாங்க போய் அதுக்கு உண்டான கோரிக்கை, என் சார்ந்து என் பக்தர்கள் வர்றவங்களுக்கு இந்த மாதிரியான அவங்க என்ன காரியத்துக்காக வராங்களோ அதை சரி பண்ணி கொடு, நிவர்த்தி பண்ணி கொடுன்னு தான் நான் வச்சுட்டு கோரிக்கை வருவேன். இந்த மாதிரி எனக்கு குழந்தைகளை வித்து வாங்குறது, இந்த மாதிரியான ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா எல்லா ஆலயத்திலையும் விற்கலாம்னா முடியாது. அந்த மாதிரியான இது கிடையாது. இது பொதுவாக பர்டிகுலராக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடிங்கிற ஒரு ஊர், அதுக்கு பக்கத்தில்
மாரியூர்ன்ட்டு ஒரு ஊர் இருக்கு. இப்போ அங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா, பூவேந்தியநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சுயம்பு தான். பூவேந்தியநாதருங்கிறதும் பச்சை நிற வள்ளி நாச்சியார் இவங்க 2 பேருமே சுயம்பு. இவங்க 2 பேருமே அங்கே சுயம்பா காட்சி தராங்க. இப்போ இந்த இடத்துல என்ன என்ன சிறப்புனா, அங்கேயே மாரியூர்லேயே கடல் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட மாதிரி இந்த குழந்தைகள்னால பிரச்சனை, குழந்தைகள்னால பல இன்னல்கள் துன்பங்களை அனுபவிச்சவங்க, அதாவது குழந்தைகளா இருக்கும் போதும் சரி, அது குமரர்கள் ஆனதுக்கு அப்புறமும் சரி, பல நாள் குழந்தைங்களால தொழிலா துயரத்தில் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணலாம், இல்லை ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, ஜாதக ரீதியாக அவங்க ஜாதகர் சொன்னார் அதுக்குண்டான பரிகாரம் பண்ணுங்கன்னா இந்த விஷயத்தை கையில் எடுத்து செய்யலாம். இதுக்கு நிகரான ஒரு பரிகாரம் இங்கே உலகத்திலேயே கிடையாது. இப்போ இந்த ஆலயத்துக்கு அங்கே போயிட்டு, இந்த குழந்தைங்களால உள்ள பிரச்சனைக்கு இந்த ஆலயத்துக்கு அங்கே போயிட்டு, அதுக்கு முன்னாடி அங்கேயே ஆலயத்துக்கு பக்கத்துலேயே கடல் இருக்கு, இங்கே மாரியூர் கடல்ன்ட்டு. அந்த கடலில் போய் நீராடிட்டு, குழந்தைகளை நீங்கள் கடலில் இறக்க வேண்டாம், அவங்களுக்கு நீங்கள் தண்ணியை எடுத்து அவங்களை குளிக்க வைக்கலாம். நீங்கள் பெற்றவர்கள் அங்கே நீராடிட்டு அந்த குழந்தைய அங்கேயே பக்கத்துலேயே ஆலயம் பக்கத்துலேயே தான் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ஒரு பூவேந்தியநாதரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த குழந்தைய விற்கும் முறை அந்த சிவனுக்கு இப்போ எல்லா கோயிலையும் அந்த நடைமுறை கிடையாது. இங்கே வந்து பூவேந்தியநாதருக்கு உங்களோட குழந்தைய நான் உனக்காக அர்ப்பணமாக இந்த குழந்தைய நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நடைமுறை சம்பிரதாயம்லாம் இருக்குது. அந்த சங்கல்பத்தை செய்து சிவனுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைய வித்துறீங்க. அதுக்கப்புறம் அது உங்கள் வாரிசு கிடையாது, நீங்கள் சிவன்கிட்ட வித்துறீங்க. சிவன்கிட்ட விற்று அதுக்கப்புறம் உங்களோட காரியத்தை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சிவன்கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம். உங்கள் குழந்தை அதுக்காண்டி அங்கே விட்டுட்டு வரணுங்கிறது கிடையாது. அந்த இந்த இந்த முறையில் நீங்கள் விட்டால் இதனால வர பாதிப்புகள் மற்ற எல்லா விஷயத்தையும் அவர் சிவன் தந்தையாக இருந்து அவர் எடுத்துக்க, அந்த உலகத்துக்கு தந்தையார் சிவன், அவனும் அந்த அம்மையை பச்சை நிற வள்ளி நாயகி அவங்களும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த அம்மாவையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாக்க இந்த குடும்பத்தில் குழந்தைகள்னால வர பிரச்சனைகள் பல நீங்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், அவங்களால வர துயரம் குறையும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த விற்கிறது ஓகே, வாங்குறது வந்து அன்னைக்கே வந்து அதுக்கான பரிகாரங்கள் இருக்கா இல்லை எப்படி? அன்னைக்கே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இருந்த அந்த இடத்துல அதான் சொல்லுங்க, இப்போது இந்த ஸ்தலங்கிறது ஒரு மோட்சம் அடைகிறதுக்கு, இந்த முக்தி அடைகிறதுக்கு என்ன இதோட சிறப்பை நம்ம சொன்னாக்க ஒரு சில விஷயத்தை அனுபவிச்சா தானே தெரியும். இங்கே போய் நீங்கள் கடலில் நீராடிட்டு நீங்கள் கடலில் நீராடினா உங்களை போய் நம்ம வாழ்க்கையில் ஒரு துன்பம் துயர் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு மூல காரணம் என்ன, நம்மளோட ஊழ்வினை பயன் தான். அந்த ஊழ்வினையை போக்குறதுக்கு இது ஒரு டோல். இப்போ நீங்கள் இங்கே போய் இந்த பூவேந்திரநாதரில் மாரியூரில் போய் அந்த கடலில் நீராடிட்டு பூவேந்திரநாதர் ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சால் நீங்கள் அங்கே ஒரு நாள் கூட நீங்கள் தங்கலாம். தங்கி இருந்துட்டு மறுநாள் உங்கள் குழந்தைய நீங்கள் எந்த சிவனுக்கு நீங்கள் விற்றீங்களோ, பூவேந்திரநாதருக்கு விற்றீங்களோ, அங்கேயே திரும்ப நீங்கள் வாங்கிட்டு வரலாம். உங்கள் குழந்தைய அவர்கிட்டயே வாங்கிட்டு, அது அவரோட குழந்தை, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் எப்பவும் போல உங்களோட நடைமுறை வாழ்க்கையில் இருக்கலாம். அன்னையிலிருந்து உங்களோட துயர், குழந்தைகள்னால வர துயர், அவங்கனால வந்த தோஷங்கள், அவங்கனால வந்த பிரச்சனைகள், இது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். படிப்படியாக அந்த பிரச்சனைகள் 48 நாள் நீங்கள் ஒரு நிம்மதியான பெருவாழ்வு வாழ்றதுக்கு உண்டான வழிபிறக்கும். குழந்தைகள்னால பிரச்சனை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் நீங்க பிராக்டிக்கலா பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த பிரச்சனை உள்ள குடும்பத்தினர் வந்து போகலாம் அப்படின்னா எது பிரச்சனை பண்ணா தானே அது குழந்தைய. இங்க பல பேர் என்ன, சிலது சொல் பேச்சு கேட்கவே மாட்டாங்க, என்னோட குழந்தை என்னதான் சொன்னாலும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அப்புறம் சில குழந்தைங்க படிப்புல மந்தமா இருக்கும். அப்போ என்னதான் படிக்க வச்சாலும், அவங்க என்ன லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்க வச்சாலும் அதுக்கு உண்டான அந்த படிப்புக்கு உண்டான இது இருக்கவே இருக்காது. அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிலர் ஜாதக ரீதியாக நான் அந்த இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக ரீதியாக என்னென்னா, தாய் தகப்பனுக்கு ஆகாது, இல்லைன்னா அது ரீதியாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், இல்லை அவங்க தாய் தந்தையர் பிரிந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு, இல்லை தோஷங்களாம் அந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு இது அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஒரு வாலிப வயதில் என்னென்னா, அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோன்றித்தனமாக ஒரு சில குழந்தைகள் இருப்பாங்க. இல்லைன்னா இந்த காதலில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் சிக்கிக்குவாங்க, இல்லைன்னா தவறான நட்பு, தவறான அந்த உறவுகளில் போயிட்டு மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரியான குழந்தை பருவத்தில் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும்போது, இப்போ நம்ம இந்த பூவேந்திரருக்கு இந்த நம்ம சொன்ன விஷயத்த இவருக்கு உங்களோட குழந்தைய அவருக்கு வித்துட்டு அவர்கிட்ட இருந்து உங்கள் குழந்தைய வாங்கிட்டு வாங்க. இனிமே அவரோட குழந்தை அவர் பார்த்துட்டு வரும் உங்கள் குழந்தைய எப்படி வழி நடத்தணும். இது ஒன்றும் போகிற போக்கில் ஒரு சாதாரணமாக இருக்கும். இதுக்கு இருக்கிற அளப்பரிய சக்தி வேற எந்த ஒரு பரிகாரத்துக்கு கிடையவே கிடையாது. இப்போ ஒரு குழந்தையை வந்து இந்த மாதிரி விற்கிற பரிகாரத்துக்காக ஒரு குடும்பத்தினர் எப்படி தயாரானதா, விரதம் ஏதாவது இருக்கா? இல்லை, இந்த விரதங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. நான் இப்போ சொல்றது வந்து நீங்கள் நேரம் அங்கே கடலில் போய் அன்னைக்கு
அன்னைக்கு நான்வெஜ் தொட வேண்டாம், நீங்கள் நேராக போய் கடலில் நீராடி நம்ம பாவம் போக்க தான் அந்த மாதிரி ஒரு கடலில் நீராட சொல்லணும். அப்படி இல்லைன்னா கூட அங்கேயே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினங்கிற ஒரு இடம் கடலில் நீராடலாம். இல்லைன்னா இங்கேயே இருக்குது, கோயில் அருகிலேயே இருக்குது, நடந்து போகிற தூரத்துலேயே மாதிரி ஒரு கடல் இருக்குது. அதுவும் நான் ஒரு புனித ஸ்தலம். இவர் ராவணன் அங்கே வதம் செஞ்ச இடம் கூடாது. அதனால் அந்த இடத்துல நீங்கள் நீராடிட்டு உங்கள் குழந்தைய கொண்டு வந்தால் இங்கே விற்று நீங்கள் இது பண்ணுறது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. The Legend New Sarana Stores in Aadi sale 1+1 offer. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் சிவில்.